குட் மார்னிங் டு ஆல். வெல்கம்ஸ் டு மார்க்கெட்ஸ் ரேடார். ஜூலை 24ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத பார்த்தலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு கேப் டவுன், ஒரு 153 பாயிண்ட்ஸஸ் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 23,664 வரைக்கும் கீழே போயிருக்குது. ஸோ இப்போ கரண்ட்ல 23,750 இருக்குது. ஸோ இது நமக்கு உணர்த்தக்கூட ஒரு விஷயம். இந்தியன் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் ஒரு அனதர் கேப் டவுன். குளோபல் யூசஸ் பார்த்தலாம். குளோபல் யூசஸ்ல யூஎஸ் மார்க்கெட்டோடைய டெக்னாலஜி இண்டெக்ஸான நாஸ்டாக் கிட்டத்தட்ட 2% கிட்ட கீழே இறங்கி இருக்குது. ஸோ யூரோப் மார்க்கெட்டுமே நேற்று க்ளோசிங் நெகட்டிவ் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் குறிப்பாக டெஸ்லா, டிமொபைல், அல்ஃபாபெட், காம்காஸ்ட், அமேசான், மெட்டா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ரத்த கலரியா யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்திருக்கு. டெஸ்லா 14% மேலே கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஆல்ஃபாபெட் 6% மேலே கீழே இறங்கியிருக்குது. ஸோ டெக்னாலஜி ஸ்டாக்ஸஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அடி நேற்று நடந்திருக்குது. ஸோ இதனுடைய இம்பாக்ட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்லையுமே இருக்கும். ஸோ ஐடி செக்டர் மேலே ஒரு ஃபோக்கஸ் வைக்கலாம். கிட்டத்தட்ட ஏஷியன் மார்க்கெட் சேம், அதே உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோ அதே இது உங்களுக்கு ஸோ ஜப்பானுடைய நிக்கியாக இருக்கட்டும், ஆங்ஷாங்காக இருக்கட்டும், கொரியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு ரெட் பாத்தில் தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்தியன் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்குள்ள கொண்டு போயிருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ பிரெண்ட் க்ரூடு கிட்டத்தட்ட $101 டச் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஹெவியான ஒரு நெகட்டிவ் நியூஸ் இந்தியாவுக்கு. இது இன்னும் மேலே போகிற பட்சத்தில் ஸோ ஃபர்தராக பர்டிகுலர் ஸ்டாக்ஸஸுமே எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நேற்று டாப் கெய்னர், அதாவது எஃப்என்டோவில் ஹீரோ மோட்டார் கார்ப், நோவாமா வெல்த், பஜாஜ் ஆட்டோ. ஸோ இதில் பஜாஜ் ஆட்டோ தொடர்ச்சியாக 2வது நாளாக ஏறி இருந்துச்சு நேற்று. ஸோ முந்தின நாள் 5% ஏறின பஜாஜ் ஆட்டோ நேற்று 2.5% வரைக்கும் ஏறி இருந்துச்சு. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸஸுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ரிவர்ஸலோ இல்லை ஒரு கன்சாலிடேஷனோ வரதுக்கான சான்சஸும் இருக்குது. டாப் லூசர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி என்டர்பிரைசஸ் மெயினாக 4% வரைக்கும் நேற்று இறங்கி இருந்துச்சு. ஸோ இதையுமே இன்னைக்கு வாட்ச் பண்ணலாம். ஒரு ரிவர்ஸலோ இல்லை உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷனோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இதுகளும் இருக்குது. ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மைனர் சப்போர்ட்டாக 23,710, மேஜர் சப்போர்ட்டாக 23,660 நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது 23,880 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 23,990 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக இன்னைக்கு ஒரு கால் பையருக்கான ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு மார்க்கெட் அமையறதுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு கேப் டவுன் நடக்கும் போது ஸோ அது கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு ஃபால் ஆக போதா இல்லைனா ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப உங்களுக்கு மேலே போக போதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதையுமே ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.